உங்கள் உபத்திரவத்தில், உங்களுடைய துன்பத்தில் நீங்கள் விசுவாசத்தை விட்டுவிடா பொறுமையுள்ளவர்களாய் இருப்பீர்களே, ஆனால் தேவன் என் பிள்ளை என்று சொல்லி உங்கள் மீது மனதுருகி அந்த உபத்திரவத்தில் இருந்து, அந்த துன்பத்தில் நம்மளை விடுவிக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இயேசுவின் இன்ப நாமத்திலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. 2 தெசலோனிக்கேயர் 1:4 நீங்கள் சகிக்கிற சகல துன்பத்திலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம். விசுவாசத்தை காண்பிக்க வேண்டுமா? நம்முடைய விசுவாசமும் பொறுமையும் பல நேரங்களில் சோதிக்கப்படலாம். நாம் பொறுமையுள்ளவர்களாய் இருக்கிறோமா? விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கிறோமா? இவைகள் சோதிக்கப்படலாம். இவைகள் சோதிக்கப்படுவதற்கு உபத்திரவங்கள் கடந்து வரலாம், துன்பங்கள் கடந்து வரலாம். அந்த உபத்திரவத்திலே, அந்த துன்பத்திலே நாம் பொறுமையாக இருக்கிறோமா? நாம் விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறோமா? ஆண்டவர் பாப்பா, உங்கள் உபத்திரவத்திலே, உங்களுடைய துன்பத்திலே நீங்கள் விசுவாசத்தை விட்டுவிடாமல் பொறுமையுள்ளவர்களாய் இருப்பீர்களே, ஆனால் தேவன் என் பிள்ளை என்று சொல்லி உங்கள் மீது மனதுருகி அந்த உபத்திரவத்தில் நின்று, அந்த துன்பத்தில் நம்மளை விடுவிக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கு பொறுமையை கடைபிடியுங்கள், விசுவாசத்தை நிலைத்திருங்கள். தேவனுடைய ஆசீர்வாதத்தை தாராளமாக வாழ்வில் பெற்றுக் கொள்வீர்களாக. God bless you.